பினாக்கா ராக்கெட் சிஸ்டம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இஸ்ரோ வந்து புது ராக்கெட்டை தயாரிக்க இருக்காங்க. எம்ஐஆர்பி டெக்னாலஜியில் வந்து கே வேரியண்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஜம்மு காஷ்மீரில் இந்திய விமானப்படை வந்து ஒரு மிஷனில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த மாதிரி நியூஸ் வந்து நீங்கள் அடிக்கடிக்கு பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு A to G டிஃபென்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பினாக்கா ராக்கெட் வந்து 3 வேரியண்ட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு வேரியண்ட்டோட ரேஞ்ச் வந்து 48 கிலோமீட்டரு. ஃபஸ்ட்டு வேரியண்ட்டோட ரேஞ்ச் வந்து அதுவே இன்னொரு ரேஞ்சும் இருக்குது, 60 கிலோமீட்டரு. செகண்ட் வேரியண்ட்டோட ரேஞ்ச் வந்து 90 கிலோமீட்டரு. தேர்டு வேரியண்ட்டோட ரேஞ்ச் 120 கிலோமீட்டரு. பினாக்கா ராக்கெட் சிஸ்டமும் முதல் முறையாக ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அர்மீனியாவும் இதுதான் முதல் முறையாக வாங்குறாங்க. போன வருஷம் 265 பில்லியன், அதாவது அமெரிக்க டாலருக்கு வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்திய மதிப்பில் 2000 கோடி இருக்கும். இஸ்ரோ வந்து NGLV அடுத்த தலைமுறை ராக்கெட் சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்க. NGLV ராக்கெட் சிஸ்டத்தை உருவாக்குறது மூலயமா குறிப்பிட்ட முன்னேற்றத்தை வந்து எட்டுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு நியூ ஜென்ரேஷன் மிசைல் வெஹிக்கிள். இந்தியாவோட சொந்த விண்வெளி நிலையத்தை கட்டுறதுக்கும் நிலவை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் இது உதவியாக இருக்கும். இந்துஸ்தான் டைமில் ஒரு ஆர்டிக்கல் வெளியாகிருக்கு. முன்னாள் கடற்படை தலைவராக இருந்தவர் அட்மிரல் அருண் பிரகாஷ், இவர் வந்து இப்போ ஓய்வு பெற்றிருக்காரு. நீர்மூழ்கி கப்பலில் இருக்கிற பாலிஸ்டிக் ஏவுகணை, அதாவது SLBM கே வேரியண்ட்டை வந்து மேம்படுத்தியிருக்காங்க. இந்த ஏவுகணை வந்து எம்ஐஆர்பி டெக்னாலஜியோடு இருக்குது. இது எம்ஐஆர்பி டெக்னாலஜினா என்னென்ன பார்க்கலாம். மல்டி இண்டிபெண்ட் என்ட்ரி வெஹிக்கிள் சிஸ்டம்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஏவுகணையில் செட் பண்ணி வச்சிட்டாங்கன்னா, இது வந்து அணு ஆயுதம் எடுத்துகிட்டு போகிற ஏவுகணை. இது வந்து ஒரு ஏவுகணையில் நம்ம வந்து 3-4 இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 10 வரைக்கும் டெஸ்ட் பண்ணலான்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஏவுகணை வந்து இது வந்து அந்த டார்கெட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மிசைல் வந்து அதோட டெக்னாலஜி மூலிமா நம்ம எத்தனை வார் ஹெட் வச்சுருக்கோமோ அத்தனை வார் ஹெட்டை தன்னால் பிரியும். இப்போ 5 டார்கெட் வச்சுருக்கோம், 5 வார் ஹெட் வச்சுருக்கோன்னா உள்ள அந்த 5 வார் ஹெட்டாக பிரியும். இது வந்து பிரியறது மூலயமா எனிமி வந்து இன்னொரு இன்டர்செப்டார் வந்து யூஸ் பண்ணி இதை வந்து தடுக்கிறது வந்து கஷ்டம். அதுவும் இல்லாமல் இன்னொரு இன்டர்செப்டார் யூஸ் பண்ணாலும் நம்ம ஒரு மிசைல் தான் அனுப்ப போகிறோம், அது வார் ஹெட் தான் பிரிய போகுது. டக்குன்னு வந்து 4-5 இன்டர்செப்டார் அனுப்ப முடியாது. அப்படியே அனுப்புனாலும் இந்த ஒரு இன்டர்செப்டார் அனுப்பும்போது லைட்டாக அந்த இன்டர்செப்டார்லேருந்து இது வந்து கொஞ்சம் லைட்டாக கிராஸ் ஆகும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு வெப்பன் மாதிரி தான் அனுப்ப போகிறோம். அது வந்து கொஞ்சம் கிராஸ் ஆகி ஒரு 2 அடி 3 அடி தள்ளி விழுந்தாலும் அதில் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. ஏன்னா அது நியூக்ளியர் வெப்பன். ஜம்மு காஷ்மீரில் இந்திய விமானப்படை வந்து போர் விமானங்களை வந்து எப்படி சீக்கிரமாக டேக் ஆஃப் பண்ணுறதுனோ, எப்படி வந்து ஒரு அவசர நிலையில் வந்து லேண்டிங் பண்ணுறதுனோ ஒரு பயிற்சி எடுத்திருக்காங்க. இந்த பயிற்சியிலேயே வெற்றி பெற்றிருக்காங்க. இது வந்து ஒரு போர்க்கால சமயத்தில் வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமாக போட்டுடலாம்.